இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அவரை பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். நீ இந்த போட்டோவை பாரு. பாரு எப்படி, இங்க பாரு, அழகா இருக்காங்கல்ல. தான பொண்ணுங்களும் அவரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காங்க. ஆமா, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்காக இதே மாதிரி மேட்ரிமோனில ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதா சொன்னேன்ல, அதுல எனக்கு கூட இத்தனை ரெக்வெஸ்ட் வரலம்மா. ஆனா இவருக்கு எத்தனை பொண்ணுங்க கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்குன்னு பாரு. இத்தனைக்கும் அவர் ஏற்கனவே கல்யாணமானவரு, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, இது அவருக்கு 2வது கல்யாணம்ங்கறதெல்லாம் கூட நான் அவர் அக்கவுண்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் இத்தனை பொண்ணுங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அவர் அழகா இருக்காரு, அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க இத்தனை பொண்ணுங்களும் தயாரா இருக்காங்க. அவர் அழகா இருக்காருன்னா அப்ப நான் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா? ஏய், நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலடி. நீ சொல்றது அப்படிதாம்மா இருக்கு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. வர வர நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற. அதுலயும் இந்த ஆளோட விஷயத்துல நீ அவருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றியே தவிர கொஞ்சம் கூட நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் இல்லடி, அந்த தம்பி பார்க்க அழகா இருக்குமே, அதான் நிறைய பொண்ணுங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ எதுவுமே சொல்ல வேண்டாமா. உன்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன் பாரு. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல என்ன டென்ஷன் ஆக்கிட்டு நான் கிளம்புறேன். ஏய், இந்தாடி.